காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செப்டம்பர் 15, 1909 நடராஜ முதலியார் மற்றும் பங்கார அம்மாளுக்கு நடுத்தர குடும்பத்தில் மகனாக பிறந்தார் அறிஞர் அண்ணா. அவர் சென்னை பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளியிலும் பின்னர் பச்சையப்பன் கல்லூரியிலும் கல்வி கற்றார். பரவலாக அவர் அறிஞர் அண்ணா என்றே அறியப்பட்டார். அரசியலில் காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சிகளின் முதல் பங்களிப்பாளராக அண்ணாதுரை விளங்கினார். முதலில் அதாவது இந்தியா குடியரசான பிறகு ஆட்சி அமைத்த முதல் காங்கிரஸ் அல்லாத திராவிட கட்சி தலைவர் என்ற பெருமையுடன் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தவர் என்ற பெருமையும் கொண்டவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றவும் எழுதவும் வல்லவர். இவர் பல முற்போக்கு சீர்திருத்த நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அவற்றில் சிலவற்றை இயக்கியிருக்கிறார், சிலவற்றில் நடித்திருக்கிறார். தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவரும் தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை அதன் மூலம் முதலாக பரப்பியவரும் நமது அறிஞர் அண்ணாதான். நடுத்தர வர்க்க நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவரான அண்ணாதுரை தன் ஆரம்ப கால வாழ்க்கையை பள்ளி ஆசிரியராகவே துவங்கினார். அதன்பின் பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்தார். பின்னர் பெரியாருடன் திராவிட கழகத்தில் இணைந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவு கருத்துகளையும் சமூக சீர்திருத்த கருத்துகளையும் பரப்புவதில் முன்னின்று ஈடுபட்டார். பெரியாரின் தனி திராவிட நாடு கொள்கையின் காரணமாகவும் தன்னை விட வயதில் இளையவரான மணியம்மையாரை பெரியார் மனம் புரிந்து கொண்டமையினால் கருத்து வேறுபாடு கொண்டு திராவிட கழகத்தின் முக்கிய உறுப்பினர் பலருடன் 1949 பெரியாரை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய இயக்கம் ஒன்றை நிறுவினார். 1967 நடைபெற்ற தேர்தலில் பங்கு பெற்று திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முதன்முறையாக திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தது அறிஞர் அண்ணாதான். அவரது தலைமையில் அமைந்த அமைச்சரவை இளைஞர்களை கொண்ட அமைச்சரவையாக விளங்கியது. தமிழ்நாட்டின் 6வது முதலமைச்சரானார் அண்ணாதுரை. இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். இருமொழி சட்டங்களை அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் உருவாக்கி முந்தைய அரசின் மும்மொழி திட்டத்தினை அதாவது தமிழ் இந்தி ஆங்கிலம் இந்த திட்டத்தினை முடக்கினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை பல போராட்டங்களுக்கு பின் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து சரித்திரத்தில் சாதனை படைத்து தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர் நமது அறிஞர் அண்ணாதான். அறிஞர் அண்ணாவின் கடைசி நாட்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தை முடக்கி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அறிஞர் அண்ணாவுக்கு புற்றுநோய் தாக்கியது. அதன் தாக்கம் கொஞ்ச நாளில் அதிகரிக்க மேற் சிகிச்சைக்காக அமெரிக்கா பயணப்பட்டார். அங்கு நடந்த சிகிச்சையில் தற்காலிகமாக நோயிலிருந்து மீண்டு தமிழகம் திரும்பியவர் மருத்துவர்களின் எச்சரிக்கையும் மீறி பொதுக்கூட்டங்கள், கட்சிப்பணி, ஆட்சி என தன்னை பரபரப்பாக்கி கொண்டார். சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்து உத்தரவிட்டு அது விழாவாக கொண்டாடப்பட்ட அன்று வாந்தியும் மயக்கமுமாக சூழ்ந்திருந்தார் நமது அறிஞர் அண்ணா. மருத்துவர்கள் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்க கோபத்துடன் என் தாய் நாட்டுக்கு பெயர் சூட்டும் இந்த நாளில் போகாமல் உயிருடன் இருப்பதை காட்டிலும் இறப்பதே மேல் என்றார் எரிச்சலாக. நோயின் கடுமையிலும் கலந்து கொண்டு பேசினார். 1969 ஜனவரி 31 அன்று அறிஞர் அண்ணாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. சற்று நேரத்தில் மூச்சுவிட இயலாத நிலை ஏற்பட்டது. அதனால் இதய துடிப்பு நின்றுவிட்டது. உடனே அவருக்கு செயற்கை முறையில் மூச்சு வரும்படி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அவருக்கு மீண்டும் இதய துடிப்பு ஏற்பட்டது. நாடி துடிப்பும் இரத்த அழுத்தமும் மீண்டும் பழைய நிலைக்கு அடைந்தன. எனினும் உணர்வு முழு அளவில் திரும்பவில்லை. கவர்னர் உஜ்ஜல் சிங், திராவிட கழக தலைவர் ஈவேரா பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், சி சுப்பிரமணியம் அவர்கள், முஸ்லிம் லீக் தலைவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் ஆஸ்பத்திரிக்கு சென்று அண்ணாவை பார்த்தார்கள். பிப்ரவரி 1 அண்ணாவின் கழுத்துக்கு அருகே மூச்சு குழாயில் டாக்டர்கள் ஒரு துளை போட்டு அதில் குழாய் ஒன்றை அமைத்தனர். அந்த குழாய் மூலம் அண்ணா சுவாசிக்கவே தொடங்க 1 நிமிடம் நின்று போயிருந்த இதயம் மீண்டும் இயங்க தொடங்கியது என்று டாக்டர்கள் தெரிவித்தனர். அண்ணாவுக்கு வயிற்றில் ஆபரேஷன் நடந்த போது இறப்பைக்கு அருகில் வளர்ந்திருந்த கட்டியில் ரேடியம் ஊசிகள் வைக்கப்பட்டன. அந்த ஊசிகள் அதிகம் சக்தி வாய்ந்தவை. நோயை குணப்படுத்துவதற்காக அந்த ஊசிகள் ரேடிய கதிர்களை பாய்ச்சி கொண்டு இருக்கின்றன. இதன் விளைவாக அவருடைய உடல் நிலை
இதன் விளைவாக அவருடைய உடல்நிலை அவ்வப்போது பாதிக்கப்படுகிறது. ரேடியன் ஊசிகளின் வேலை முடிந்ததும் அவை சக்தியற்றவை ஆகிவிடும். அதன் பின் அண்ணா நன்கு தேறிடுவார் என்று ஒரு டாக்டர் கூறினார். கவர்னர் உஜ்ஜல் சிங் காலையிலும் மாலையிலும் வந்து அண்ணாவை பார்த்தார். மாலை 6 மணிக்கு சுதந்திரா கட்சி தலைவர் ராஜாஜி அவர்கள் வந்தார். 5 நிமிடம் அண்ணா அருகில் இருந்தார். ஐநா சபையின் பழைய இந்திய தூதர் ஜி பார்த்தசாரதி, குன்றக்குடி அடிகளார் ஆகியோரும் அண்ணாவை பார்த்தார்கள். மத்திய அரசு உணவு மந்திரி ஜெகஜீவன் ராம் டெலிபோன் மூலம் அண்ணாவின் உடல்நிலை பற்றி விசாரித்தார். அமைச்சர்கள் இரவு பகலாக ஆஸ்பத்திரியில் இருந்து வந்தார்கள். அண்ணா குணமடைய தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் விசேஷ பிரார்த்தனைகள் நடந்தன. பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அண்ணாவின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் காணப்பட்டது. அதனால் டாக்டர்களும் அமைச்சர்களும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். ஆனால் அன்று இரவு 11:30க்கு அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. டாக்டர் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனில்லை. நாடி துடிப்பு திடீரென்று அதிகரித்தது. நள்ளிரவு 12:20 மணிக்கு, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி அதிகாலை அண்ணாவின் உயிர் பிரிந்தது. அப்போது அண்ணாவின் மனைவி ராணி அம்மாள் மற்றும் குடும்பத்தினர், அமைச்சர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் அங்கு இருந்தனர். அண்ணா நம்மை பிரிந்து விட்டார் என்று டாக்டர்கள் அறிவித்த போது அவர்கள் கதறி அழுதனர். அண்ணா இறந்து 5 நிமிடத்திற்கு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஈவேரா பெரியார் அவர்கள் வந்தார். அவருடன் மணியம்மையும் வந்தார். அண்ணா உடலை பார்த்து பெரியார் கண்ணீர் விட்டாராம். அண்ணாவின் மரண செய்தியை வெளியே கூடியிருந்த நிருபர்களிடம் அமைச்சர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து அறிவித்தார். அப்போது அவர் கண்களில் இருந்த கண்ணீர் வடிந்தது. அண்ணாவின் உடல் ஆஸ்பத்திரியில் இருந்து அவர் வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுத்துவதற்காக வெளியே எடுத்து வரப்பட்டது. அமைச்சர்கள் அழுது கொண்டே உடன் வந்தனர். அண்ணாவின் உடல் ஆம்புலன்ஸில் காரில் ஏற்றப்பட்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அண்ணாவின் உடல் ஒரு கட்டிலில் வைக்கப்பட்டது. நெடுஞ்செழியன், கருணாநிதி அவர்கள் மற்றும் அமைச்சர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஆகியோர் கண்ணீர் வடித்தபடி அருகில் அமர்ந்திருந்தனர். சிவாஜி கணேசன், அவருடைய மனைவி கமலா ஆகியோர் வந்தார்கள். அண்ணாவின் உடலை பார்த்து கதறி அழுதார். காமராஜர், சி சுப்பிரமணியம், பக்த்வச்சலம், சீபா ஆதித்தனார், மாப்போ சிவஞானம் மற்றும் பல தலைவர்களும் பிரமுகர்களும் வந்து இறுதி மரியாதை செலுத்தினர். கவர்னர் உஜ்ஜல் சிங் மனைவியுடன் வந்தார். அண்ணா உடலை பார்த்ததும் கவர்னர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. கவர்னரின் மனைவி கதறி அழுதார். அண்ணாவின் உடல் அவர் வீட்டில் 1/2 மணி நேரம் வைக்கப்பட்டு இருந்தது. பிறகு ராஜாஜி மண்டபத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது. அண்ணா மரணம் அடைந்ததால் அமைச்சரவையில் அவருக்கு அடுத்த இடத்தை வகித்த நெடுஞ்செழியன் அவர்களை தற்காலிக முதலமைச்சராக கவர்னர் நியமித்தார். அண்ணா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த எல்லா அமைச்சர்களும் அதே இலாக்காக்களுடன் பதவியில் நீடித்தனர். அண்ணா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ள தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் ரயில்களிலும் பஸ்களிலும் சென்னைக்கு விரைந்தனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட ஜனதா எக்ஸ்பிரஸில் கூட்டம் அலைமோதியது. ரயில் பெட்டிகளில் இடம் இல்லாததால் பலர் ரயில் பெட்டிகளின் கூரை மீது உட்கார்ந்து கொண்டு வந்தனர். அண்ணா மறைந்த போது அவருடைய தாயார் பங்காரு அம்மாள் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தார். கண் பார்வை மங்கி போயிருந்தது. காதும் சரியாக கேட்காது. அண்ணா மறைந்த சிறிது நேரத்தில் தமிழ்நாடு மேல் சபை உறுப்பினர் அலமேலு அப்பாத்துரை அவர்கள் காரில் காஞ்சிபுரத்துக்கு விரைந்தார். பங்காரு அம்மாளிடம் மகன் இறந்த செய்தியை தெரிவிக்காமல், உங்கள் மகன் உங்களை பார்க்க விரும்புகிறார், வாருங்கள் என்று கூறி சென்னைக்கு அழைத்து வந்தார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள அண்ணாவின் இல்லத்தில் உடல் வைக்கப்பட்டு இருந்த அறைக்குள் பங்காரு அம்மாளை அழைத்து வந்து அருகில் உட்கார வைத்தனர். மகன் ஏன் பேசவில்லை என்று நினைத்த பங்காரு அம்மாள் 2 கைகளையும் நீட்டி, எங்கேடா இருக்கிறாய் என் ராஜா என்று கேட்டார். அங்கு அழுது கொண்டே இருந்த அண்ணாவின் மனைவி ராணி அம்மாள் மாமியாரின் கையை பிடித்து அண்ணாவின் உடல் மீது வைத்தார். பங்காரு அம்மாள் கைகளால் தடவி பார்த்துவிட்டு, ஏன் ஜில்லென்று இருக்கிறது என்று பலமுறை கேட்டார். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. பிறகு ராஜாஜி மண்டபத்துக்கு உடலை எடுத்து செல்லும் போது பங்காரு அம்மாளை மாடிக்கு அழைத்து சென்று விட்டனர். அண்ணா இறந்து போன செய்தி அப்போது அவரிடம் தெரிவிக்கப்படவில்லை. மக்களின் பேராதரவை பெற்றிருந்தும் 2 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருக்க முடிந்தது அறிஞர் அண்ணா அவர்களினால். அவருடைய இறுதி ஊர்வலம் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெறுகின்ற அளவில் மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். என்றும் நம் நினைவில் நிலைத்திருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். இன்று அறிஞர் அண்ணா பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டீர்கள். இன்று அறிஞர் அண்ணாவின் இறுதி பயணத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும்
மிகப்பெரிய நன்றி. வணக்கம். பண்ணும்போது